ட்ரெண்ட்ஸுட்ல இன்னைக்கு லோகேஷ் கனகராஜோட மாநகரம் படத்தோட ரிவ்யூ இப்போ நாம பார்க்க போறோம். இந்த படத்தோட ப்ரெஷ் ஷோ மண்டேவே ஸ்க்ரீன் பண்ணிட்டாங்க. பார்த்த எல்லாருமே 5க்கு 4+ தான் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. துருவங்கள் 16 படத்தை விட இந்த மாநகரம் படம் நல்லா இருக்கா? இந்த கொஸ்டினை தான் இப்போ சோஷியல் மீடியாஸ்ல நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. சுதீப் கிருஷ்ணன், ஸ்ரீ, சார்லி, முனிஷ்கான் இந்த படத்துல லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. ஸ்ரீ, சார்லியோட பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தோட ஒரு பெரிய பாசிட்டிவ். சென்னையை பத்தி கார்ல ஸ்ரீயும் சார்லியும் பேசிட்டு போற சீன் இந்த படத்தோட ஒரு பெரிய ஹைலைட்னு நாம சொல்லலாம். வழக்கியன் 18/9, ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் மாதிரியான படங்கள்ல பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை ஸ்ரீ கொடுத்துருக்காரு. ஆனா அதுக்கடுத்து நிறைய படங்கள்ல நடிக்கிறதுக்கான சான்ஸ் ஸ்ரீக்கு கிடைக்கல. கண்டிப்பா இந்த மாநகரம் படத்துக்கு அடுத்து நிறைய படங்கள்ல ஸ்ரீ நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. முனிஷ்கானோட காமெடி நிறைய இடங்கள்ல சிரிக்க வச்சிருக்கு. குறிப்பா சொல்லணும்னா கிளைமேக்ஸ் சீன்ல முனிஷ்கானோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து தியேட்டர்ல நிறைய பேர் கை தட்டினாங்க. சுதீப் கிருஷ்ணன், ரெஜினா கேசன்ட்ராவும் அவங்களோட பெஸ்ட்டை இந்த படத்துல கொடுத்துருக்காங்க. டைலாக்ஸ் இந்த படத்தோட ஒரு பெரிய பாசிட்டிவ். உள்ளூர்ல வேலை செஞ்சா யாருமே மதிக்கிறதில்ல, பொண்ணுங்க கிட்ட தான் யோசிக்காம வீரத்தை காட்டலாம் மாதிரியான டைலாக்ஸ் நிறைய பேரை யோசிக்க வச்சிருக்கு. மியூசிக் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல, ஒரு ஓகேவான பிஜிஎம்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படத்துல 70% சீன்ஸ் நைட்ல ஷூட் பண்ணியிருக்காங்க. செல்வகுமாரோட சினிமோட்டோகிராஃபி இந்த படத்தோட ஒரு பெரிய பாசிட்டிவ். இந்த படத்துல தனித்தனியா 4 ஸ்டோரி நடக்கும். அந்த 4 ஸ்டோரியும் எடிட் பண்ணி ஒரு படமா கொடுக்கறது பெரிய கஷ்டம். அதை பக்காவா பண்ணியிருக்காரு எடிட்டர். எடிட்டிங் இந்த படத்தோட ஒரு பெரிய பாசிட்டிவ். ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, டைரக்ஷன் லோகேஷ் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் மூவி மாதிரியே தெரியல. நெக்ஸ்ட் சீன் என்ன நடக்க போகுதுன்னு கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பிரில்லியண்டான ஸ்கிரீன் பிளேவை இந்த படத்துல லோகேஷ் பண்ணியிருக்காரு. லாஸ்டா ரிலீஸ் ஆன படங்கள்ல கார்த்திக் நரேனோட துருவங்கள் 16 படத்துக்கு அடுத்து ஒரு பெஸ்ட் ஸ்கிரீன் பிளேவா இந்த மாநகரம் படத்தை நாம சொல்லலாம். 1-2 சீனை தவிர சினிமாத்தனமான விஷயம்னு பெருசா இந்த படத்துல எதுவுமே இல்லை. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் சீன்ல நிறைய டைம் ஆடியன்ஸ் கை தட்டியிருக்காங்க. அது இந்த படத்துக்கு கிடைச்ச ஒரு பெரிய சக்சஸ்னு தான் சொல்லணும். லோகேஷோட இந்த மாநகரம் கண்டிப்பா எல்லா ஆடியன்ஸையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணும்னு நான் சொல்லிக்கிறேன். இந்த படத்துக்கு நாங்கள் 5க்கு 4.25 மார்க் கொடுக்குறோம். எங்களோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.